கன்னி லக்னம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 6ஆம் இடம் அது. ஸோ 6ஆம் இடம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லுவோம். ஸோ அதுவே இவர்களுக்கு லக்னமாக அமைந்து விடுகிறது. அப்போ அது புதனுடைய வீடு. புதன் வந்து ரொம்ப அறிவாளி. புதன் அப்படின்னாலே அறிவு, வித்தைக்கு காரகன் புதன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து ரொம்ப திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள், புத்திசாலிகள், ரொம்ப இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தெரியாத விஷயங்கள், புரியாத விஷயங்களை கற்றுக்கொண்டு, அவர்கள் தெரிந்து கற்றுக்கொண்ட விஷயங்களை பிறருக்கும் எடுத்து சொல்லி புரிய வைத்து ஒரு வழிகாட்டியாக இருப்பவர்கள் தான் இந்த கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்கள். கடினமான உழைப்பாளிகள், கேட்கவே வேண்டாம். அதுலேயும் புதன் அப்படின்னு சொன்னாலே இந்த காலச்சக்கரத்தின் 3, 6க்குடையவன் புதன். அப்போ அவங்க அறிவை வைத்துக்கொண்டு கடினமாக உழைத்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்கள். அதுலேயும் பல சோதனைகள் அப்படிங்கிறதும் வரும். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது சும்மா இல்லை. அதில் இருக்கக்கூடிய சில சோதனைகள் வந்தாலும் அதையும் தாண்டி இவர்களுடைய புத்திசாலித்தனத்தால் பல விஷயங்களை ஜெயிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து காலச்சக்கரத்தின் 7ஆம் இடம் அப்படின்னு வரும்போது அது சுக்கிரனுடைய வீடு. அப்போ இவங்களுக்கு வந்து பொருளாதார மேன்மை, இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு உயர்நிலைக்கு எப்போ வருவாங்க அப்படின்னா திருமணம் ஆன பின்பு. ஏன்னா அந்த 2ஆம் இடம் 7ஆம் இடமாக மாறுவதால் மனைவி என்ற ஒருவர் வந்த பிறகு அவர் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை காணலாம்.